நம்ம செட் தியரி ப்ரூஃப் பார்த்துட்டு இருக்கோம். அதில் செட் தியரியில் இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலான்னு இருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் சிம்பிள். எப்படின்னா ஒரு ஈக்குவேஷனோ இல்லை ஒரு லாவோ ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ ப்ரூவ் பண்ண சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டு அதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே வருவோம், ஆர்ஹெச்எஸ் வந்துடும், அவ்வளோதான் டைரக்ட் ரிசல்ட். பட் சில சமயம் எப்படி மாறுது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ப்ராப்ளம் எடுத்துட்டீங்கன்னா இதில் எல்ஹெச்எஸ் இருக்கு, ஆர்ஹெச்எஸ் இருக்கு. பட் டைரக்டாக நீங்கள் ரெண்டு ஈக்குவல் ப்ரூவ் பண்ணவே முடியாது. எல்ஹெச்எஸ் எடுத்துட்டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணாலும் நீங்கள் டைரக்டாக ஆர்ஹெச்எஸ் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், எல்ஹெச்எஸ் எடுத்துட்டு ஒரு ரிசல்ட் கொண்டு வர போகிறேன், ஆர்ஹெச்எஸ் எடுத்துட்டு ஒரு ரிசல்ட் ரெடியூஸ் பண்ண போகிறேன். அந்த ரெண்டு ரிசல்ட்டும் சேமாக இருக்க போகுது. அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஆப்ரேஷனில் டிஃபரன்ஸ் ஒரு ஆப்ரேஷன் பார்க்குறீங்களே, டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அந்த டிஃபரன்ஸ் இது வரைக்கும் நம்ம டிஃபரன்ஸை டீல் பண்ணல. ஏன்னா யூனிட் இன்டர்செக்ஷன் தான் லாஸ்ட் ப்ராப்ளம்ல போட்டிருக்கோம். டிஃபரன்ஸும் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஒரு கான்செப்ட் வருது. பிலாங்ஸ் டுல நம்ம எல்லா ஃபார்முலாவும் எக்ஸ்பேண்ட் பண்ண தெரியும். டஸ் நாட் பிலாங்ஸ் டு அப்படின்ற கான்செப்ட்ல எப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா, இது வரைக்கும் பிலாங்ஸ் டுல எப்படி எல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்களோ அதுக்கு ஜஸ்ட் ரிவர்ஸ் நம்ம பண்ண போறோம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் அது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு A union B னா நீங்க என்ன பண்ணுவீங்க, x belongs to A or x belongs to B பிரிப்போமா. யூனியனை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது எப்படி பிரிப்போம், ஆர் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி பிரிப்போம். இதே நீங்க does not belongs to ஆர்னா உங்களோட யூனியனை எப்படி பிரிக்கணும்னா x does not belongs to A and x does not belongs to B. இவ்வளவுதான் சிம்பிள் ஐடியா. belongs to இருக்கிற ரூல்ஸ் எல்லாமே யூனியன் வந்து ஆரா மாறும், இன்டர்செக்ஷன் அண்டா மாறும். இது அப்படியே டஸ் நாட் பிலாங்ஸ் டு ரிவர்ஸ் அப்ளை பண்ண போறோம், அவ்வளவுதான். மற்ற எல்லா ஃபார்முலாவும் அதே பேட்டர்ன் ஃபாலோ பண்றோம். பட் இதை எக்ஸ்பேண்ட் பண்றதை மட்டும் நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ணணும். பிலாங்ஸ் டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் வெர்ஷன் தான் டஸ் நாட் பிலாங்ஸ் டு. இதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா நமக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். If A, B and C are sets, prove both analytically and graphically that A intersection B difference C is equal to A intersection B difference A intersection C. ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளமில் அனாலிட்டிக்கலாகவும் சால்வ் பண்ணோம், கிராஃபிக்கலாகவும் சால்வ் பண்ணுன்ட்ருக்காங்க. மேபி இது 16 மார்க் கொஷனாக இருக்கும். கிராஃபிக்கலாக சால்வ் பண்ணுறது நம்ம முதல்ல பார்த்துட்டோம். அதனால் இப்போ நம்ம அனாலிட்டிக்கலாக சால்வ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளமோட எல்ஹெச்எஸ் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துட்டேன். எல்ஹெச்எஸ் என்ன, A intersection B difference C is equal to, இது அப்படியே நான் செட் பில்டர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போறேன். சோ செட் ஆஃப் ஆல் x such that எல்லா செட் பில்டர் ஃபார்ம்ல இதான இருக்கும், கண்டிஷன் போட்டாச்சு. அந்த கண்டிஷன் என்ன இருக்கு, என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா and ஓட நம்ம பிரிக்க போறோம். சோ and நான் ஃபர்ஸ்ட் எப்படி பிரிக்க போறேன், நாங்க I mean intersection எப்படி பிரிக்க போறேன், and னு பிரிக்க போறேன். சோ x belongs to A, இந்த intersection எப்படி பண்ண போறோம், and னு பிரிக்க போறோம். x belongs to B difference C. சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெப் செட் பில்டர் ஃபார்ம்ல எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு பார்த்துட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன, செட் ஆஃப் ஆல் x such that x belongs to A and அதுல எந்த சேஞ்சும் இல்ல. ஆனா இந்த B difference C ன நம்ம பிரிக்கலாம். B difference C யோட மீனிங் என்ன, x belongs to B difference C னா என்ன அர்த்தம், x belongs to B. ஆனா நான் கட் பண்ண போறேன். எதை கட் பண்ண போறேன், C ல இருக்க போர்ஷன்ஸ் எல்லாம் கட் பண்ண போறேன். அப்ப கட் பண்ணிட்டேன்னா என்ன அர்த்தம், x does not belongs to C. C ல இருக்க ஒரு பாயிண்ட் கூட இனி இந்த போர்ஷன்ல வரவே கூடாது. that is x belongs to B and x does not belongs to C. இப்போ என்ன மீனிங்ன்றது நமக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இங்க என்ன நமக்கு இது அப்படின்னா, இப்போ நம்ம இதை எப்படி அடுத்த ஸ்டெப்ல எப்படி கொண்டு போலாம்னா, x does not belongs to Cங்கிற ஒரே ஒரு மீனிங் மட்டும் நான் எப்படி எடுத்துக்க போறேன், belongs to கன்வெர்ட் பண்ண போறேன். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், கன்வர்ஷனுக்கு இதுக்கு என்ன மீனிங், C ல இல்ல, x எங்க இல்ல, C ல இல்ல. அப்படின்னா x எங்க இருக்கும், C பார்ல இருக்கும், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். x C ல இல்ல, அப்ப x எங்க இருக்கும், x belongs to C bar, அவ்வளவுதான். அது ஒரே ஒரு மீனிங் தான். x such that x belongs to A and x belongs to B and x belongs to மாத்தினா எப்படி மாத்துவீங்க, இத does not belongs to எப்படி மாறும், belongs to மாறணும். x C ல இல்ல, அப்ப x எங்க இருக்கும், C barல இருக்கும், காம்ப்ளிமெண்ட்ல இருக்கும். ஓகே, சிம்பிள் வெர்ஷன், ரைட். இப்போ எல்லாமே எப்படி இருக்கு, belongs to ல கொண்டு வந்துட்டோம். எல்லா ஆபரேட்டரும் என்னதான், and தான். அப்ப இமிடியேட்டா நான் ஆர்டினரி ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணா என்ன வருது, என்ன அர்த்தம், A and B and C bar, A and B and C bar. So LH ஓட simplified format என்கிட்ட இப்ப என்ன வந்திருக்கு, A and B and C, A intersection B intersection C bar. Mark it as equation 1.
ஓகே, இதே ரிசல்ட் ரைட் ஹேண்ட் சைடு சிம்பிளிஃபை பண்ணும்போது இதே ரிசல்ட் வருதான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். RHS கன்சிடர் பண்ணிட்டேன். RHS equal to இதை நீங்க செட் பில்டர் ஃபார்ம்ல எப்படி எடுப்பீங்க? set of all x such that x belongs to the first part. ஏன்னா இங்க மெயின் ஆபரேட்டர் என்னவா இருக்கு? டிஃபரன்ஸா இருக்கு. டிஃபரன்ஸ் எப்படி பண்ணுவோம்? x belongs to the first term and x does not belongs to the second term. x belongs to the first term a intersection b and x does not belongs to a intersection c. அவ்வளவுதான். அந்த does not belongs to எப்படி வந்துச்சு? டிஃபரன்ஸ் ஆபரேட்டர்ல இருந்து வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் set of all x such that x belongs to a intersection b and இப்போ நான் does not belongs to abbreviate பண்றேன், expand பண்ண போறேன். அப்ப இது எப்படி நம்ம மாத்தலாம்? x does not belongs to அவே தான் இருக்குது. சோ இந்த இன்டர்செக்ஷன் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த இன்டர்செக்ஷனை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு வேர்டிங்ஸ்ல மாத்தணும்னா இது எப்படி மாத்துவீங்க? இன்டர்செக்ஷன் இருக்கிறத என்ன மாத்தணும்? ஆர் மாத்தணும். யூனியன் இருந்தா அண்ட் மாத்த போறோம். அது ஞாபகம் இருக்கா? சோ அந்த வேர்ட் தான் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். சோ இன்டர்செக்ஷன் என்ன பண்ண போறோம்? ஆக்சுவலா வெறும் belongs to இருந்தா அண்ட் தான் போட்டுக்கணும் நானு. பட் இங்க என்ன இருக்கு? does not belongs to இருக்குறனால என்ன மாத்துறேன்? அத ஆர் மாத்துறேன். சோ x does not belongs to a or x does not belongs to c. ஓகே, இப்போ வெறும் a intersection b expand பண்ணிக்கோம். ஓகே, that is equal to set of all x such that x belongs to a intersection b and x does not belongs to a. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க வெளியில இருக்கிற டேர்ம் அப்படியே உள்ள கொண்டு வரலாம். வெளியில இருக்கிற டேர்ம் அப்படியே நம்ம உள்ள கொண்டு வரலாம். உள்ள கொண்டு வந்தா லைக் டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்த மாதிரி இங்க and இருக்கு அங்க r இருக்கு அப்படியே உள்ள கொண்டு வந்தா எப்படி மாறுது? x belongs to a intersection b and x does not belongs to a. இது அப்படியே ஃபுல் செட் அப்படியே உள்ள எடுத்துட்டு வரீங்க. r மெயின் ஆபரேட்டர் r இருக்கு. r x belongs to மறுபடியும் a intersection b and x does not belongs to c. ஓகே, எல்லாம் பிரிச்சு ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இப்போ சொல்லுங்க, x does not belongs to a னா அதுக்கு என்ன அர்த்தம்? x belongs to x எங்க இருக்கும்? a பார்ல இருக்கும். அதேதான் இங்க x c ல இல்ல. x does not belongs to c னா என்ன அர்த்தம்? x belongs to c பார் இருக்கும். அதை இமிடியேட்டா நான் எல்லாத்தையும் belongs to மாத்துறேன். அப்பதான் என்னால ஈஸியா அதை கன்வர்ட் பண்ண முடியும். ஓகே, so x belongs to a intersection b and x belongs to a bar or அடுத்தது x belongs to a intersection b and x belongs to c bar. Okay, does not belongs to மாத்திட்டேன். அப்பதான் நான் என்ன பண்ண முடியும்? ஃபுல்லா யூனியன்லயோ இன்டர்செக்ஷன்லயோ என்ன வருதோ அது அப்படியே நம்ம போட போறோம். ஓகே, சோ அடுத்த ஸ்டெப் so such that x belongs to இப்படினா என்ன அர்த்தம்? x belongs to a intersection b அது ஒரு செட் and x belongs to a bar ஒரு செட். அப்ப ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம்? கம்பைன் பண்ணிக்கலாமா? and இருக்கு. சோ என்ன பண்ணலாம்? intersection கன்வர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே belongs to தானே. ஓகே, so that is a intersection b intersection a bar ஒரே செட்டா ஃபுல்லா மூடி ஒரே செட்டா மாத்திட்டேன். திரும்ப இங்க என்ன இருக்கு? r இருக்கு. x belongs to a intersection b intersection c bar னு மாத்திட்டோம். ஓகே, இப்போ நம்ம கிட்ட என்ன ஒரு விஷயம் இருக்கு? இது ஃபைனலா நான் ஆன்சர்க்குள்ள போயிடலாம். பட் இங்க என்ன இருக்கு? a intersection b intersection a bar. இது நீங்க அப்படியே என்ன பண்ணுங்க? கம்யூட்டேட்டிவ்ல யூஸ் பண்ணி பக்கத்துல கொண்டு வந்தா இது எப்படி மாறும்? x such that x belongs to a intersection a bar intersection b or x belongs to a intersection b intersection c bar. இதுக்கு என்ன அர்த்தம்? a intersection a bar இதுக்கு என்ன மீனிங்? that is equal to 5. ஏன்னா அது பாசிபிளே கிடையாது. a க்கு a bar க்கு காமன் போர்ஷன் என்னவா இருக்கும்? வெறும் நல் செட்டா இருக்கும். அப்படினா இந்த ஹோல் போர்ஷன் என்னவா மாறுது? நல் செட்டா மாறுது 5. ஓகே, அப்ப 5 க்கும் நல் செட்டுக்கும் இன்னொரு செட்டுக்கும் நீங்க r எடுத்தீங்கன்னா ஆப்வியஸா என்ன இருக்கும்? இது அப்படியே விட்டுட்டீங்க. மிச்சம் இருக்கிறது மட்டும் தான் நம்ம யூனியனுக்குள்ள கொண்டு போக போறோம். தட் இஸ் அப்ப இது அப்படியே நீங்க இந்த பார்ட் அப்படியே ஒமிட் பண்ணிடலாம். சோ rங்கறனால தான் என்ன பண்றோம்? ஒமிட் பண்றோம். இது and இருந்தா என்ன ரிசல்ட் வரணும்? 5 தான் வரணும். ஓகே, so that is மிச்சம் இருக்கிறது என்னதான்? வெறும் x belongs to a intersection b intersection c bar. That is the final answer. இப்படி கண்டிஷன் இருந்தா இதை எப்படி மாத்தலாம்? That is equal to a intersection b intersection c bar which is our result. இதுக்கு முன்னாடி LHSல நீங்க ரெடியூஸ் பண்ணி என்ன கொண்டு வந்தீங்களோ அதுதான் உங்களுக்கு என்ன இருக்கீங்க? RHSலயும் வந்திருக்கு, ரிசல்ட்டா வந்திருக்கு. சோ ரெண்டு ரிசல்ட் சேமா இருக்கனால ஆப்வியஸா your LHS equal to RHS. Okay, so
ஸோ இது வந்து ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண உங்களுக்கு புரியும். இன்னைக்கு இந்த ப்ராப்ளம் எடுத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்காக என்ன பர்பஸ்க்காக இப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோம்னு புரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப்ஸை கொண்டு வரது ஈஸி தான். பட் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிள். ஏன்னா எல்லாமே ப்ரூதட்னு கொடுத்துட்டாங்க. ப்ரூதட் ப்ராப்ளமை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும் எல்லாமே அதுலேயே ப்ராப்ளம்லேயே கிளியராக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுறோம். இதில் இருக்குது 1 or 2 டேரெக்டாக ப்ரூவ் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு காமன் ரிசல்ட்டுக்கு ரெண்டையும் கொண்டு வந்துடலாம். RHSயும் LHSயும் ஒரு காமன் ரிசல்ட் கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமும் ஈஸி தான். அதை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல A cross B B cross A கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல ரிசல்ட்ஸ் வந்தா எப்படி டெரைவ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.